गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वतीपतये हर हर महादेव तिन्नाडुடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நாளும் கோளும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்துருக்கும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு தெரிகிறது, முந்தி இருந்ததை விட இப்போ வேகங்கள் அதிகரிக்கிறது. இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஓடணும் சார், காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கணும். குழந்தைகளுக்கு காலையில் இந்த அம்மாலாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை ஏற்பாடு பண்ணும்போது தன்னையே தான் மறந்துடுவா. தன்னோட பேர் டக்குன்னு போய் நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என் பேர் அப்படின்னு யோசிப்பா. ஏன்னா இந்த குழந்தையில காலையில் எழுப்பி 5 மணியிலேருந்து கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிப்பா. அந்த 7 மணி வரைக்கும் நீங்கள் அந்த பரபரப்பு பார்க்கணும். யாராவது பார்த்துட்டு இருந்தேன்னா உண்மை சார் இப்போ தான் முடிச்சு உட்காந்து உங்கள் யூடியூப் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாடு. பரபர யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் ஒன்றும் இல்லை, யாராவது ஃபோன் பண்ண அப்புறம் பேச அப்படின்னு ஃபோனை தூக்கி எறிஞ்சிடுவா டப்புன்னு. அப்புறம் ஐயோ ஃபோனை போச்சே அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பாங்க. நிறையா பேருக்கு இந்த மாதிரி இருந்துட்டுருக்கும். சிரிக்க டைம் இருக்காது, பேச டைம் இருக்காது, இப்படி இருந்துட்டுருக்கும். சில பேர் அப்படியே ஜாலியாக இருப்பான், என்ன சார் உலகம் இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். சில பேர் அப்படி இருந்துட்டுருப்பான். சில பேர் ரொம்ப வேகமாக செயல்பட நாள் பத்தாது அப்படின்னு செயல்பட. இந்த பிரபஞ்சம் 2 பேருக்கும் அற்புதமான ரகசியங்களை வளர்ந்து கொடுத்துட்டுருக்கு. இப்போ அந்த அனுபவிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது. இந்த குழந்தை எல்கேஜி படிக்கும்போது தான், யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான், 10th படிக்கும்போது தான், காலேஜ் படிக்கும்போது எங்கே டப்பா போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோதான், இல்லை வெளியில் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்ட்டுருவான். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். அந்த லைஃப்பை விடப்படாது. அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா கிருத்திகை அன்னைக்கு முருகன் கோயிலில் கூட்டம் நிறையா வரும். இப்போ நாளைக்கு கிருத்திகை இருக்குன்னு வைங்களேன், முருகன் கோயிலில் கூட்டம் வரும். பிரதோஷத்தன்னைக்கு பக்தர்களை நிறையா சந்திப்பான். மற்ற நாட்கள் கோயிலில் அர்ச்சகரும் அந்த சுவாமியும் மட்டும்தான் இருப்பான். அவர் பேசுவார். நான் பேசியிருக்கேன், கோயிலில் பூஜை பண்ணுவேன், நான் பேசியிருக்கேன். என்னப்பா முருகா, முருகா காப்பாற்று முருகா. தவா இன்றைக்கி பேசியிருக்கா, குழந்தைன்னு அழுதுட்டு போகிறா. எப்படியாவது அவளுக்கு அது நல்ல செய்திகளை கொடுக்கணும் முருகா. எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்க, அவளுக்கு கொடுக்க மாட்டியா, இப்படி பேசியிருக்கேன். உண்மையாகவே நிறையா காரியம் நடந்திருக்கு. இப்படி போன வாரம் கூட ஒரு காரியம் நடந்தது. இந்த முருகா அப்படின்னு நினச்சி அந்த காரியம் நடந்தது. அப்படி அந்த மாதிரி முருகர்கிட்ட இந்த குழந்தை ஒரு வரத்தை கேட்குற மாதிரி நம்ம கேட்கணும். வேறு வழி இல்லை. கண்டிப்பாக அவர் கொடுப்பார். நல்லது இருந்தால் கொடுப்பார், கெட்டது இருந்தால் தட்டி கழிப்பார். அவர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, நமக்கு தெரியாது பாருங்க. அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நான் இந்த வெளிநாடு போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய பேர் கால். முந்தானத்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஜெர்மன்லேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அதே மாதிரி நேற்றும் ஒரு ஜெர்மன் அப்பாயின்மெண்ட்டு. நிறைய பேர் கால் பண்ணி அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. சார் நீங்கள் எனக்கு ஒரு 2 இது சொன்னேன், உண்மையாகவே அது நன்னா இருந்துருக்கு, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன்னு சொல்லி அத்தனை பேர் அதை பார்த்து சொல்கிறா. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக வாங்கிட்டு இருக்கா. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இந்த பிரபஞ்சத்தில் 9 கிரகங்களை பற்றி சொல்கிறதுக்குண்டான வரப்பிரசாதத்தை நம்ம படைச்சிருக்கோம். இறைவன் நமக்கு அந்த வாக்கு சக்தியை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். 15/2/2024 சோபக்கிருத வருடம் ஆசி மாதம் 3ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 3:30 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய திதி மாலை 4:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பூரம் உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. சஷ்டி அன்னைக்கு எம்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி சஷ்டி இருக்குது. இன்றைக்கி அஸ்வினி முடிஞ்சு பரணி நட்சத்திரமும் வந்துடுறது. இப்போ நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. ஆக பரணி கிருத்திகை ரொம்ப சிறப்பு, சஷ்டியும் ரொம்ப சிறப்பு. எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்ய சூர்ணம் சுரசன்யநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்தின்னு சொல்கிறார். திருஷதியில் ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பக்த மானசீக நிலையாய நம அப்படின்வா. பக்தருடைய ஒரு அந்த பிரியத்தை அது அது அனுகிரகம் பண்ணக்கூடிய, அதை வந்து பிடித்தவரான் எம்பெருமான். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பக்தானுகிரகாய நம, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய முருகப்பெருமானும் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட அற்புதமான எம்பெருமான். அதே மாதிரி அஷ்டோத்திரத்தில் வந்து சொல்லப்பட்டது ஸ்கந்தாயனமாம் குஹாயனமாம் ஷண்முகாயனமாம் பால நேத்திர சுதாயம் பிரபவே பிங்களா கிருத்தியாசன சிக்கிவாகன திவிஷட் புத திவிஷன் நேத்திர பக்திதராயனமா. பாருங்கள், பக்திதராயனமாக. பக்திக்கு அந்த பக்தி இருந்தால் போதும், அரோகரான்னு சொன்னால் போதும், எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய முருகனை பற்றி சொல்கிறனோ, முருக பக்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்லையா? உண்மையாகவே ஆமாம். ஏன்னா யாராவது பேசினாலே முருகா முருகான்னு சொல்லும்போது பிடிக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு ஒன்றா 12 ராசிக்கு ஒன்றான பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ஸ்டன்னாகி உட்காருவே. எந்த காரியமும் ஓடாது. ஏன் இப்படி, என்ன இப்படி, ஏதோ ஒன்று மைனஸ் ஆகிறது தெரியுது. நம்ம பேசாமல் ஒரு காரியத்தை பண்ணுவோம், இந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். சில பிடிவாத குணங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்போம். சில விஷயங்கள் இது நல்லதுக்கு அப்படின்னு நினைப்போம். சில விஷயங்கள் இது யார், இவ எப்படி அப்படிங்கிறது புரிய வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு சில பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாள் சில விஷயங்களில். அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் யாராவது பேசினா கூட காதில் கேட்காது, மனசில் அப்படியே ஒரே இருந்துட்டுருக்கும். பேச அம்மா அப்பாவை பார்த்துடலாமா, சரிமா கணவரை பார்த்துட்டு வரலாமா, சரி குழந்தைகள்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கலாம், சில பேர் மாமியார் மாமனாரை பார்த்துட்டு, சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, சில பேர் இந்த இடத்துல போய் தரிசனம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, டான்ஸ் கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி கிளாஸஸ் நடத்தின்னு இருக்க, யோகா கிளாஸஸ் நடத்தி, தியானம் கிளாஸஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இது நல்லது கெட்டதுன்னு 10 பேர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது நமக்கு புரியல, இப்போ புரியுறது. ஐயோ, எனக்கு இந்த டைம் ட்ராவல் மட்டும் கிடஞ்சதுன்னா ட்ரெயின்னு போயிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு குடுன்னு வந்துடுவேன். உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பல யோசனைகள் அப்பப்போ மனசில் வந்து போகும். சரி, பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தானே, இறைவன் எல்லாமே நல்லது தானே வச்சுருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். சில தோல்விகள்லாம் ஏற்றுப்பேன், சில வெற்றிகள்லாம் சந்தோஷப்படுவேன். அது மாதிரி வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பிரித்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். வேலைவாய்ப்பு கூடிவிடும். வெளிநாடு வேலைவாய்ப்பு, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். மலை கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நம்ம நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துருக்கவளுக்கு அனுகூல்யம் உண்டு. அரசாங்கத்தில் ஏதேனும் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவளுக்கு அந்த செய்திகள்லாம் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டானதாக இருக்கும். சில நபர்களை நம்பி பணம் கொடுக்கறதுல ஏமாறப்படாது. அதே சமயத்தில் பண விவகாரங்களுக்கு கவனம் என்பது தேவை. ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, திருமணம் பண்ண வச்சுருக்கோம், லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சினிமா தேட்டர் வச்சுருக்கவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்திருக்கோம், மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கவங்க, கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டுருக்கவங்க, காலேஜ் வச்சுருக்கோம், ஸ்கூல் வச்சுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திருக்கோம், ஐடி பார்க்க நடத்திருக்கோம், அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைக்கி எதுவும் மீட்டிங் எல்லாம் நீங்கள் எடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருந்துருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். படித்து முடித்ததுக்கப்புறம் உடனே எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுமான்னு எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷன் வரதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அது உங்களுக்கு இன்றைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும். ஒருவேளை இல்லை சார் இன்றைக்கி என்னமோ காலையிலேருந்து சில தடைகள் இருக்குன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். உங்கள் கூட இருக்கிறவா யார், என்ன அவள் என்ன உங்களை நினைக்கிறா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் சில தடங்கள் தாண்டி அந்த காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. முயற்சிகள் பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிக்கு, தம்பி தங்கைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளிநாட்டில் வெளியூரில் இருந்தாலும் அவளுக்கு எல்லா காரியங்களும் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வீசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் சில லாப நஷ்டங்கள் 2 சூழ்நிலைகளும் வரும். இது 1 ரூபாவை கொடுத்தா இது அப்படியே லட்ச மாறிடும்னு சொல்கிறவால நம்பாதீங்க. கவனம் என்பது தேவை. விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள்
பலன்களை கொடுக்க இறைவன் வழிபாடு நல்லதை செய்யக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள், ஒரு நபரை நினைப்பேல் அவள் வந்து எழுத்தாப்பில் நிற்பா. ஷூ இப்போ தான் நினச்சேன், எப்படி ஏற்பட்டுது, உண்மையாகவே இப்போ தாங்க நினச்சேன், கரெக்டாக ஃபோன் பண்ணுற பாருங்க நேரில் நிற்கிற, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி சில கடுமையான சூழ்நிலைகள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி வருவேன். இருப்பினும் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் என்பது தேவை. கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல விஷயத்தை சொன்னாலும் 10 பேருக்கு அது தப்பாக படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இவா என்ன சொல்கிறது, நான் என்னத்தை கேட்குறது அப்படின்னு அசால்ட்டாக எடுத்துப்பா. அதனால் இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் சரி சொல்லவே வேண்டாம், பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இனிமேல் உதவிகள்லாம் பண்ண முடியாது சார், ஐயோ உதவிகள் பண்ணி கடைசி கையை கடிச்சது தான் மிச்சம். அதாவது பாம்புக்கு பால் ஊற்றி கடைசியில் கையை குத்தின கதையாட்டா நல்லது நினச்சா கூட தப்பு சார், இந்த உலகத்தில் நல்லதே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த 10வது நிமிஷம் உங்களோட இயல்பு நல்லது நினைக்கக்கூடியது. சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். வேலைவாய்ப்பு இல்லாத வாழ்க்கை வேலைவாய்ப்பு வாங்கி கொடுப்பேன். ரெஃபரன்ஸ் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டானதாக புதிய வாட்ச், புதிய பொருள், புதிய கோட், புதிய பேக், புதிய வாகனம், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாள். கன்னிராசி அன்பர்கள், சில விஷயங்கள் நல்லது இருக்கிற மாதிரி இருக்குது, எதிர்மறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் எதுக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்க நல்லது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். குறிப்பாக உத்திரம் அஸ்த நட்சத்திரத்தை இருந்திருக்கும். இரவு நேரம் சில பேருக்கு இந்த வயசாகிடும், தூக்கம் வராமல் இருந்துருக்கும். அப்படியே உட்காந்துருப்போம், எல்லோரும் தூங்குறா, நம்ம மட்டும் அப்படியே முழிச்சுட்டு இருக்கோம். சில பேருக்கு இந்த படிக்கிற இது இருக்கும்போது தெரியாது, புஸ்தகத்தை பார்த்தோன்னா அப்படியே உட்காந்தே படுத்து தூங்கிடுவோம். சில பேர் பார்த்துட்டேன்னா இந்த தூக்கம் வராமல் பல யோசனைகள் அப்படியே படுத்துட்டே யோசிப்பா. அது ஒரு பெரிய 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 கஷ்டமாக இருந்துருக்கும். காலையில் விடிய காத்தால் தான் தூக்கம் வரும். அப்போ யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா போச்சு, எனக்கு தூக்கம் மட்டும்தான் வரல, எங்கேயாவது போயிடலாமான்னு தோன்றது, பேசாமல் எங்கேயாவது வண்டிக்குள்ளே உட்காந்து தூங்கிட்டா அப்படின்னு இந்த தூக்கத்துக்காக சில பேர் இயங்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஏதாவது படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், காரியம் உண்டு. இருப்பினும் இந்த தினத்தில் யாராவது பற்றி பேசும்போது, மற்றவாளை பற்றி பேசும்போது கவனம் என்பது தேவை. முடியாத காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்து 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 செயல்படுவீர். ஏன்னா இது மிஸ்டேக் வந்துருக்கூடாது, ஏற்கனவே இது தப்பு இருந்துருக்கு, நம்மளோட காசு கிடையாது, இது 4 பேர்கிட்ட வாங்கி செயல்படுத்தக்கூடிய காசு, இதை நினச்சி இதை விட்டுறப்படாது, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து ரொம்ப முடிவெடுப்பேன், ஷார்ப்பன் பண்ணி முடிவெடுப்பேன். அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு உதாரணம் கதை ஒன்று இருக்குது. ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறார், ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறார். அப்படி 10 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அந்த நபர்கிட்ட சொல்கிறார், அப்பா இந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனி, நீ வந்து என்ன ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணுறியோ அதை பேஸ் பண்ணி உன்னோடைய சம்பளம் இருக்கும், நீ சம்பளத்தை ஜாஸ்தியாக கேட்டால் இருக்காது, பிகாஸ் நீ 10-20 வருஷம் இருந்துட்டுருக்க, அதுக்காக நம்ம கொடுக்கலாம், ஆனால் நீ இது ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு இல்லை சார், எனக்கும் கொஞ்சம் வயசாகிடுது அப்படின்னா நீ ஆளை மாத்திரதான் என்னோடய வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்கிறார். இவர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி வேலை செய்வார். இந்த நபர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்வார், ஆனால் அவருக்கு ரிசல்ட் இருக்குது. ஸோ அவர் போய் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு என்னென்னே தெரியல, ஐ எம் டூயிங் மை ஹார்ட் ஒர்க் பட் சம்திங் ஐ எம் மிஸ்ஸிங், ஐ டோன்ட் நோ, கேன் யூ ப்ளீஸ் கைட் மீங்கிற, எனக்கு ஒரு கைடன்ஸாக கொடுங்கோல அப்படிங்கிறார். அவர் சொன்னார், எனக்கு இது தெரியாது, உன் கூட இருக்கிறவருடைய நண்பர் நல்ல இது பண்ணார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட வேணால் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ, என்னென்னு கேட்டுக்கோ, அது உன்னோடைய விஷ், பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஐ நீட் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் இவர் போய் உட்காந்துட்டுருக்கார், அப்படி புல்வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கேட்குறார், நானும் மரம் வெட்டுறேன், நீயும் மரம் வெட்டின்னு இருக்க, பட் என்னென்னா எனக்கு வந்து நான் ஹார்ட் ஒர்க், ஐம் டூயிங் மை ஹார்ட் ஒர்க், பட் ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ வந்து லேசியாக, நீ வந்து லேசின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம் அப்படி போகிற வர, பட் எப்படி உனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறது, எனக்கு ஒரு சின்ன ஈகோ, அதனால் உங்கள்கிட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன், எனக்கு கைட் பண்ணுறியா, அப்போ எனக்கு கைட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோன்னே அந்த நபர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, என் கையில் இருக்கிற கோடாலி இருக்குது பற்றியா, நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, அப்படியே போயிட்டு வரும்போது அந்த கோடாலியை ஷார்ப் பண்ணி வச்சுட்டே இருப்பேன், அந்த ஷார்ப்பன் பண்ண உடனே வந்த உடனே செதுக்கினா நீ என்ன செதுக்கிறியோ அதோட ட்ரிபிள் மடங்கு டம 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 டமன்னு காரியத்தை முடிஞ்சிடுது, வேறு ஒன்றும் இல்லை,
ஐம் ஜஸ்ட் ஷார்ப்பனிங் மை ஆக்சன்ட். அப்படி அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயையோ, உண்மை தானே. இந்த மாதிரி நம்மை கூர்மை செய்து கொள்வதன் மூலமாக நம்மளை நம்ம தெளிவுபடுத்திக்கிறது மூலமாக பல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்தி என்றைக்குமே உங்களுக்கு கைவிடாது. ஹெல்பிங் டெண்டன்சி நிறையா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்கு சில மாப்பிள்ளை ஜாதகம், பொண்ணு ஜாதகம் முடிஞ்சாச்சு, சூப்பர் ஜாதகம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அதை பேசி முடித்தவாளுக்கெல்லாம் இந்த காரிய வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட், அதே போன்று எதுலேயும் ஒரு காசு போட்டு இதில் என்னோடய ஷேர் இருக்கட்டும், அது மாதிரி சில ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களை, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், சில நேரம் எதிரி கூட நண்பராக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுர் ராசி நேயர்களே, சில மாற்றம் தான். சப்போஸ் டக்குன்னு வேலையை விட்டு நீ என்ன சொல்கிறது, நான் இந்த சாவி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பி போயிடுவேன். தப்பாக பண்ணிட்டோமோ, இன்னொன்று பிடிச்சி இதை விட்டுருக்கலாம், மிஸ்டேக் பண்ணிட்டேன், இட்ஸ் மை மிஸ்டேக், ஐ டன் ரிப்பீட்டட் மிஸ்டேக். ஏன்னா போன வாட்டி இதான் பண்ணேன். சில பேருக்கு அது ஒரு பழக்கமாக இருக்குது. அதனால் டக்குன்னு முடிவெடுக்காதீங்க, நிதானமாக செயல்படுங்க. ஒரு 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 யோசனை பண்ணி அந்த காரியத்தில் ஈடுபட்டால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. அதே போன்று தான் இன்றைய தினமும் பிடி மாஸ்டராக இருந்துருக்கோம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்ருக்கவங்க, ஒரு கட்சி பணியில் இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரியல் எஸ்டேட்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு, பிளேயராக இருந்துருக்கிறவங்களுக்கு, சாம்பியன் போராடிட்டு இருக்க கின்னஸ் ரெக்கார்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, அதாவது நமக்குன்னு யாராவது சொல்லிக் கொடுத்தா பரவாயில்ல, கிடையாது, நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கோம். ஸோ அட்வைஸ் பெற முடியாது, அட்வைஸ் சொல்லின்னு இருக்கோம். நீங்களே விழுந்துட்டேன்னா, சார் உங்களுக்கு நீங்களே வா அப்படின்னு கேட்டுருவா, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய வரும். அந்த யோசிச்சு சில காரியத்தை நீங்களே கிரியேட்டிவ், இத்தனை வருஷம் அப்படி தான் பண்ணியிருக்கேன், இப்போவும் அப்படி தான் ஆரம்பிக்கப்படும். ஏதோ இந்த இயற்கை நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறது, அதுதான் பெரிய அதிசயம், பெரிய ஆச்சரியன்ற மாதிரி சில அதிசய ஆச்சரியத்துக்கு நடுவில் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருப்பேன். மகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பேன். ரொம்ப நாள் பார்க்காதவாளை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். இது நல்லது, இது கெட்டதுன்னு புரிந்து செயல்படக்கூடியதுனால சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, இசை கச்சேரி நடத்திட்டு இருக்கிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் சம்மந்தமான A to Z எல்லா அந்த ஸ்டேஜிலேருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதான் ஈவெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி நேயர்களே, இது செய்யலாம், இது செய்யப்படாது, இது ஓகே, இது தப்பு அப்படிங்கிறதை நம்ம உள் மனசு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நான் ஒரு அற்புதமான புஸ்தகம் பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் உள் மனதின் சொல்லக்கூடிய விஷயங்கள், தோணக்கூடிய விஷயங்கள், அதாவது இன்ட்யூஷன் சொல்லுவாள், அது எப்படி உங்களுக்கு கைட் பண்ணுறது, எப்படி அந்த நபர் போய் அந்த காரியத்தை அடைஞ்சார், அதுதான் அல்கமின்னு பேர். ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். நீங்கள் படித்தல்னா உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளுணர்வு எப்படி நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கோம். அதே தான் கும்பராசிக்கு இந்த தினத்தில் உள் உணர்வு பல விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கும். அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். வீடு சம்மந்தமான வேலை கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் படிப்பு, குழந்தைகளுடைய படிப்பு சம்மந்தமான வேலை கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது வாகனம் வாங்கி அது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா, என்னப்பா இது, இதை போய் நம்ம வாங்கினது பேசாமல் வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். இந்த மாதிரி சில வாங்கின பொருட்கள் இல்லை இருக்கிற பொருட்களில் சில டென்ஷன் அப்பப்போ இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மற்றபடி நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, மீனராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது தான் தெரியுது, இவ்வளோ ப்ளஸ் இவ்வளோ மைனஸ் இருக்குது. உட்காந்து எழுதணும். கொஸ்டின் ஆன்சர்னு அதனால தான் ஸ்கூலில் கொடுத்தா. கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர். பாடசாலையில் அப்படி தான், குரு கொஸ்டின், சிஷ்யர் ஆன்சர். அப்படி இருக்கும்போது அந்த குருவாக அவர் மாறிடுவார். பிகாஸ் பீப்புள் யூஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். மக்கள் ஜனங்கள் கொஸ்டின் கேட்பா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது குருமார்களுடைய ஒரு பெரிய இது. அதே மாதிரி டீச்சிங்கு
இந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற கேள்வி பதில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் எழுதுண்டேன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி என்பவர்களுக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதமாக சின்ன விஷயம் கூட பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யோசனைகள் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இயற்கையான சிந்தனைகள் மனசில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மூளை இயங்கக்கூடிய சக்தியை பற்றி அறிதல், அதே போன்று சில ஆராய்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுடைய படிப்புக்கு வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் சில உதவிகள் கேட்டால் டக்குன்னு உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்கள் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய வழிகளில் குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ சின்ன ஒரு பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது கையில் வந்து அந்த காயின் வச்சுக்கோங்க. அந்த காயினை வச்சுட்டு உட்காந்து கண்ணை மூடி ஃபஸ்ட்டு ஒரு 3 தடவை நல்ல சுவாச ப்ரீத்திங் எடுத்து மூச்சு இழுத்து விட்டுட்டு, எனக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறணுங்கிற ஒரு எண்ணத்தோட குபேரன் நன்னா வேண்டியது. குபேராய நமக, குபேராய நமக, இப்படி நிதானமாக ஆழ்ந்து சொல்லணும். அப்படி குபேரன் நன்னா பிரார்த்தனை பண்ணணும். சில பேர் காசு காயின் உங்களுக்கு லக்கி நம்பர் இருக்கும். எனக்கு 5 நம்பர், எனக்கு 5 நம்பர் எனக்கு ரொம்ப விசேஷம். 500 ரூபா நோட்டை வச்சுக்கோங்க. எனக்கு 1 லக்கி நம்பர் 100 ரூபா நோட்டை வச்சுக்கோங்க. 220 ஆர் 200 வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நல்லா ஆழ்ந்து இந்த குபேரில் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த காசில் வந்து ஆவாகனம் பண்ணும். ஆவாகனம்னா அந்த காசில் வந்து அதனுடைய சக்தியை வந்து செயலாற்றுறோம். அப்படி செயலாற்றி அதை நம்ம வாலெட்லேயோ பர்ஸ்லேயோ நம்ம வந்து கேஷ் பாக்ஸ்லேயோ வச்சு இப்படி வியாபாரத்தை ஆரம்பித்து பாருங்கள். ஒரு 16 முறை ஷோடசா அர்ச்சனைன்னு எல்லா அர்ச்சனைகளும் இருக்குது. ஷோடசனா 16 உபசாரங்களை கொண்ட அற்புதமான அர்ச்சனை. அந்த 16 உபச்சாரணங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணத்தில் சக்தி ஏற்றி நீங்கள் கொண்டு வச்சு பாருங்கள். குபேர சக்தி கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அற்புதமான ரகசியங்களை வகுப்பாக நம்ம வந்து மாற்றியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீக தகவல் வகுப்பு நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறோம். 9790991104 லிமிடெட் சீட்ஸ் தான். பிகாஸ் இது ஜூம் கிளாஸ். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.